ஓணம் விழா. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மதிப்பிற்குரிய கல்லூரி முதல்வர் அவர்களே, ஆசிரியர்கள் மற்றும் என் அன்பான மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள். ஒரு திருவிழா என்பது ஒரு நாளின் கொண்டாட்டம் அல்ல, பல தலைமுறைகளின் பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் பாலம். அப்படிப்பட்ட ஒரு அழகான பண்பாட்டு திருவிழாதான் ஓணம். ஓணம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது பூக்கோளம் மட்டுமல்ல, ஓணம் சத்யா மட்டுமல்ல, பாரம்பரிய உடைகள் மட்டுமல்ல, அன்பு, சமத்துவம், ஒற்றுமை, மகிழ்ச்சி இவை அனைத்தையும் ஒன்றாக கொண்டாடுவதான் ஓணம். மகாபலி மன்னனின் ஆட்சியில் மக்கள் அனைவரும் வேறுபாடின்றி மகிழ்ச்சியோடும் வளமோடும் வாழ்ந்தார்கள் என்பது நம் நம்பிக்கை. அதனால்தான் ஓணம் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது. மனிதர்களை பிரிப்பது வேறுபாடுகள், மனிதர்களை இணைப்பது அன்பு. இன்று நம் கல்லூரியிலும் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த மாணவர்கள் இருக்கிறோம். நம்முடைய மொழி வேறாக இருக்கலாம், பழக்க வழக்கங்கள் வேறாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய நட்புக்கும் ஒற்றுமைக்கும் எந்த எல்லையும் இல்லை. அதுதான் ஓணத்தின் அழகு. பூக்கோளம் போடும்போது ஒவ்வொரு பூவும் தனித்தனியாக இருந்தாலும் ஒன்றாக சேர்ந்தால்தான் அழகான வடிவம் உருவாகிறது. அதே போலதான் நாம் ஒவ்வொருவரும் தனித்திறமை கொண்டவர்கள். ஆனால் ஒன்றாக இணைந்தால் மட்டுமே ஒரு அழகான சமூகத்தை உருவாக்க முடியும். இந்த ஓணம் நம் கல்லூரியில் மகிழ்ச்சியை மட்டும் கொண்டு வராமல் நட்பையும் ஒற்றுமையையும் நல்ல எண்ணங்களையும் வளர்க்கட்டும். மகாபலியின் நல்லாட்சி போல நம் வாழ்க்கையிலும் அன்பு நிறைந்திருக்கட்டும், நம் சுற்றிலும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கட்டும், நம் சமூகத்தில் சமத்துவம் நிலைத்திருக்கட்டும். பூக்கள் மலரட்டும், புன்னகைகள் மலரட்டும், நட்புகள் மலரட்டும், நம் உள்ளங்களில் மனிதநேயம் மலரட்டும். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் இதயம் கனிந்த ஓணம் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.